ஹாய் அனைவருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பாஸ்மதியை வச்சு 1/2 கிலோ குஸ்கா செய்ய போகிறோம். பிரியாணி மாதிரியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வெங்காயம் 250 கிராம், தக்காளி 250 கிராம், புதினா தழை 15 கிராம், மல்லி இலை 15 கிராம், இஞ்சி 35 கிராம், பூண்டு 25 கிராம் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவைக்கான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் சேர்த்து வேணும் கூடுதலாக போட்டுங்க. பச்சை மிளகாய் 3 நம்பர் எடுத்துருக்கேன். பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, அது போக 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம பிரியாணி மசாலா எடுத்துருக்கோம். அது எப்படிங்கிறது நான் கார்டு கொடுக்குறேன், அதில் பார்த்துக்குங்க. 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்குறோம். ஆயில் 100 ml எடுத்துருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் செய்கிறேன், நீங்களும் இதே போல் செஞ்சுக்கோங்க. சூடானோடனே ஆயில் 100 ml ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் சேர்த்து கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நீங்கள் வெட்டும்போது லேசாக வெட்டினீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும். இந்த குஸ்கா ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், அதில் வெங்காயம் எவ்வளோ வணக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் கருகாமல் வதக்கணும். அது எப்படிங்கிறத நான் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் காட்டுறேன், பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பொன் நிறமாக வதக்கிங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். பாருங்கள், ஒரு 50% மேலே நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் பதம். நம்ம ஒரு சைடு எல்லாம் தள்ளினோம்னா ஒதுங்கி வரும். இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். இது மிளகாத்தூள் இப்போ எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, நம்ம கலர் சேர்த்த வேண்டியதில் ஒரு ரெட் கலர் நல்லா கிடைக்கும். அந்த ரெட் கலர் தேவையில்லைங்கிறவங்க பின்னால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது புதினா, மல்லி ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. இது குஸ்காவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் வரும். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்மளுக்கு அடி பிடிக்கும், இது இல்லாமல் பார்த்துக்குங்க. நான் உப்பு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தக்காளி ஆட் பண்ணி லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி 250 கிராம் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். எல்லா பொருளுமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த குஸ்காவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், அதை எப்படி செய்கிறதுங்கிறத நான் கார்டு கொடுக்குற மேலே நீங்கள் பார்த்துக்குங்க. தயிர் 100 ml ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதுக்காக தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மசாலா கொதிக்க விடுங்க. பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இப்படி அடி பிடிக்காமல் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிங்க. பாருங்கள் எப்படி நல்லா கொதி வந்திருக்குன்ட்டு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா பூரா ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸு எடுக்கிற கப்பில் 1 கப் ரைஸ்னால் 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க.
நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்ம சீரக சம்பாவில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பாஸ்மதியில் செய்கிறோம். அதனால் அரிசி வந்து பாஸ்மதி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. சீரக சம்பா 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நீங்கள் புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் அரை மூடி புழிஞ்சிக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு பார்த்துக்குங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கொதி வந்தோடனே அரிசி போட போகிறோம். பாஸ்மதி அரிசி 30 நிமிஷம் கழுவி ஊற வச்சுருக்குறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி உடையும் பயம் வேண்டாம், மெதுவாக கலரி விடுங்க. இப்போது உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பு நார்மலாகவே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். இப்படி அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து தண்ணியும் வற்றிருச்சு. இன்னும் 2 நிமிஷங்க நம்ம தம் போட்டுடலாம். தண்ணி மேலே நிற்கும். இதை வந்து சைடில் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா தண்ணி உள்ளே இறங்கிக்கும். பாருங்கள், இதுதான் பக்குவம். இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகிரும். மேலே ஒரு மூடி போட்டுருங்க. கீழே அடுப்பில் இந்த மாதிரி ஒரு தகரம் வைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தோசைக்கல் இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்டாப் கிளாக்கில் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம்தான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. பாருங்கள், இப்போ தம் உடைக்க போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வாவ், யம்மி பிரியாணி குஸ்கா ரெடி. பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக பொல பொலன்னு நல்லா இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அப்படி நம்ம உடச்சி விட்றோம். சைட்லேருந்து கலருங்க. பாருங்கள், கீழே எதுவும் அடி பிடிக்கல, நீட்டாக வந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி செஞ்சு அதே டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி வரும். அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.